அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மியாவ் கிராஃப்ட்ஸ். இந்த வீடியோவில் இந்த மாதிரி பேபி கேப் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நார்மல் டபுள் க்ரோஷெட் தெரிஞ்சாலே இந்த மாதிரி பேபி கேப் 20 மினிட்ஸில் செஞ்சிடலாம். அதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் 2 உல்லன் த்ரெட் வேணும். எனி கலர் எடுத்துக்கலாம். க்ரோஷா நீடில் 13ஆம் நம்பர் எடுத்திருக்கேன். வாங்க இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஸ்ப்ளிட் நாட் போட்டுக்கணும். அப்புறம் 5 செயின் போட்டுக்கணும். இப்போ 5 செயின் போட்டதும் ஃபஸ்ட்டு செயினில் ஸ்ப்ளிட் நாட் போட்டுக்கணும். இப்போ நமக்கு ஒரு ரவுண்டு ஷேப் கிடைக்கும். அந்த ரவுண்டுக்குள்ளே ஒரு செயின் போட்டு 12 டபுள் க்ரோஷெட் போட்டுட்டு வரணும். எக்ஸ்ட்ரா இருக்கிற த்ரெட்டை உள்ளே பிடிச்சிட்டு 12 டபுள் க்ரோஷெட் போடணும். அந்த ரிங்குக்குள்ளேயே போட்டுட்டு வரணும். இதே மாதிரியே அந்த ரிங்கு ஃபுல்லாக ஒரு ரவுண்டாக கரெக்டாக பின்னிட்டு வரணும். இப்போ ரவுண்டு ஷேப் போட்டுட்டோம். இப்போ ஃபஸ்ட் ரவுண்டு முடிச்சிட்டோம். ஃபஸ்ட்டு செயினில் ஸ்ப்ளிட் நாட் போட்டு முடிச்சுக்கலாம். இப்போ செகண்ட் ரவுண்டு வர்றோம். ஒரு செயின் போட்டு ஒவ்வொரு செயின்லேயும் 2 டபுள் க்ரோஷெட் போடணும். ஒரு செயினில் 2 டபுள் க்ரோஷெட் போடணும். அப்போ தான் அந்த ரவுண்டு பெருசாக கிடைக்கும். இதே மாதிரியே சேம் ஃபுல்லாக அந்த ரவுண்டை சுற்றிலும் போட்டுட்டு வரணும். இப்போ பின்னிட்டோம். இதே மாதிரியே நான் ரவுண்டாக ஃபுல்லாக போட்டு முடிச்சாச்சு. லாஸ்ட் எண்டில் ஃபஸ்ட்டு செயினில் ஸ்ப்ளிட் நாட் போட்டுக்கணும். இப்போ நம்ம தேர்ட் ரவுண்டு வந்துட்டோம். ஒரு ஸ்ப்ளிட் நாட் போட்டு ஒரு செயின் போட்டு 2 டபுள் க்ரோஷெட் போடணும். சேம் நம்ம ரெண்டாவது ரவுண்டில் எப்படி பண்ணமோ அதே மாதிரியே ஒரு செயினில் 2 டபுள் க்ரோஷெட் போட்டு வரணும். இப்போ நம்ம கேப்போட சென்டர் பகுதி பின்னிட்டுருக்கோம். இப்போ ஃபுல்லாக ஒரு ரவுண்டு ஃபுல்லாக போட்டு முடிச்சாச்சு. ஃபஸ்ட்டு செயினில் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம்ல அந்த செயினில் விட்டு ஸ்ப்ளிட் நாட் போட்டாச்சு. இப்போ மூணாவது ரவுண்டு முடித்து நம்ம 4th ரவுண்டு வர்றோம். ஃபஸ்ட்டு 2 டபுள் க்ரோஷெட் போடணும். ஒரு செயினில் 2 டபுள் க்ரோஷெட் போடணும். அப்புறம் 3 செயினில் ஒவ்வொரு டபுள் க்ரோஷெட் போடணும். 1
2 3 இப்போ போட்டாச்சு 1 2 3 3 செயினில் ஒவ்வொரு டபுள் க்ரோஷெட் போட்டோம். இப்போ 4வது செயினில் 2 டபுள் க்ரோஷெட் போடணும். இந்த மெத்தட் வந்து கொஞ்சம் மாறும் 4th ரவுண்டில். இப்போ சேம் அதே மாதிரியே ஃபுல் ரவுண்டை சுற்றிலும் போட்டுட்டு வரணும். ஒவ்வொரு செயின்லேயும் 3 செயினில் ஒவ்வொரு டபுள் க்ரோஷெட் போடணும். 4வது செயினில் 2 டபுள் க்ரோஷெட் போடணும். இந்த மெத்தடில் பின்னணும் தான் நம்ம வந்து ரவுண்டு வந்து குறைச்சிட்டு வந்துட்ருக்கோம். இப்போ இதே மாதிரியே ஃபுல்லாக போட்டு ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ ஃபைனலாக ஒரு செயினில் ஒரு டபுள் க்ரோஷெட் போட்டு முடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்டிங்கில் 2 டபுள் க்ரோஷெட் போட்டோம் ஒரு செயினில், அதனால் கடைசியில் ஆப்போசிட்டாக தான் வரணும். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்ப்ளிட் நாட் போட்டு முடிச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு செயினில். இப்போ 4வது ரவுண்டு முடிச்சிட்டோம். இப்போ இந்த ரவுண்டு உங்களுக்கு போதுன்னா இதவே வச்சுக்கலாம் சென்டர் பகுதியாக. இப்போ நான் த்ரெட்டு வந்து தின்னாக எடுத்துருக்கிறதுனால இதே மாதிரியே சேம் இன்னொரு ரவுண்டு போடுறேன். ஃபஸ்ட்டு செயினில் 2 டபுள் க்ரோஷெட் போடணும். நம்ம மொதல் ரவுண்டில் 4வது ரவுண்டில் வந்து 3 டபுள் க்ரோஷெட் போட்டுட்டு 4வது செயினில் 2 டபுள் க்ரோஷெட் போட்டோம். இதில் வந்து 4 டபுள் க்ரோஷெட் 4 செயினில் போடணும். 5வது செயினில் 2 டபுள் க்ரோஷெட் போடணும். ஒரு செயினில் மட்டும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். இப்போ 5வது செயினில் 2 டபுள் க்ரோஷெட் போடுறேன். நம்ம ஃபஸ்ட்டு 4வது செயினில் போட்டோம். இப்போ 5வது ரவுண்டுனால நம்ம 5வது செயினில் போடுறோம். இப்போ இதே மாதிரியே ஃபுல்லாக பின்னிட்டு வரணும். 4 5வது செயினில் 2. உங்களுக்கு புரியலைன்னா நான் வந்து நம்பர்ஸ் வந்து ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், அதை பார்த்துக்குங்க. இப்போ ஃபுல்லாக அதே மாதிரியே பின்னிட்டு வரணும். இப்போ இந்த ரவுண்டு ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ லாஸ்ட் எண்டில் ஒரு சிங்கிள் க்ரோஷெட் போட்டு ஒரு செயினில் டபுள் க்ரோஷெட் போட்டு முடிச்சுக்கலாம். ஸ்ப்ளிட் நாட் போட்டாச்சு. இப்போ நம்ம ரவுண்டு ஷேப் ஃபினிஷ் பண்ணியாச்சு. சென்டரில் இருக்கிற ரவுண்டு பகுதியை முடிச்சாச்சு. மொத்தம் 5 ரவுண்டு முடிச்சிருக்கோம். இப்போ